அத்தியாயம் 1 தூங்காத கல்வெட்டு. சென்னை, நள்ளிரவு 2 மணி. கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையத்தின் இரைச்சல் அடங்கியிருந்தது. ஆனால் அங்கிருந்து சில அடி தூரத்தில் உள்ள குறுங்காலீஸ்வரர் கோவிலின் மதில் சுவருக்கு வெளியே ஆகாஷ் தனது லேப்டாப் திரையை உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவன் ஒரு ஆர்க்கியாலஜி தொல்லியல் மாணவன். இதோ கிடைத்துவிட்டது என்று உற்சாகத்தில் கத்தினான் ஆகாஷ். அவன் கையில் இருந்த பழைய ஓலைச்சுவடியின் நகலுக்கும் கோவிலின் வடக்குச் சுவரில் இருந்த ஒரு சிதைந்த கல்வெட்டிற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதை அவன் கண்டுபிடித்தான். ரகசியத்தின் தொடக்கம். லவ குசர்கள் ராமரின் மகன்கள் வளர்த்த இடமாகச் சொல்லப்படும் இந்த கோயம்பேடு கோவிலில் சோழர் காலத்தில் ஒரு மாபெரும் புதையல் மறைக்கப்பட்டதாக ஒரு வாய்மொழி கதை உண்டு. ஆனால் அது தங்கம் அல்ல, தமிழகத்தின் மருத்துவ ரகசியங்கள் அடங்கிய ஒரு செப்பு பட்டயம். ஆகாஷ் கவனித்த அந்த கல்வெட்டில் ஒரு விசித்திரமான வரிகள் இருந்தன. விடப்பெரிது, உச்சி சூரியன் உதிக்கும் திசையில் காலில்லாத ஈசன் காட்டும் நிழல் எங்கு விழுகிறதோ அங்கு கதவு திறக்கும். இடுக்கிடும் திருப்பம். அவன் அதை புகைப்படம் எடுக்க முயன்றபோது பின்னால் ஒரு நிழல் அசைந்தது. கோயம்பேடு மார்க்கெட்டின் காய்கறி லாரிகள் தூரத்தில் சத்தமிட்டு கொண்டிருக்க, கையில் நவீன ரக துப்பாக்கியுடன் ஒரு கும்பல் அவனைச் சூழ்ந்தது. அவர்கள் சாதாரண திருடர்கள் அல்ல, சர்வதேச சந்தையில் சிலைகளை திருடும் ஒரு மாஃபியா கும்பல். ஆகாஷ், அந்த ஓலைச்சுவடியை எங்களிடம் கொடுத்துவிடு. இது உன் உயிருக்கு ஆபத்தானது என்று அந்த கும்பலின் தலைவன் கர்ஜித்தான். ஆகாஷ் பயப்படவில்லை. அவனுக்கு தெரியும், இந்த கோவிலின் ரகசியம் தெரிந்தால் ஒழிய அவர்களால் எதையும் செய்ய முடியாது என்று.